தவமே ஜெயம் நேயர்களுக்கு வணக்கம். ஞானத்தின் வாசல். ஞான உலகில் வலது காலை வைத்தவன் பூலோகத்தில் உள்ள இடது காலை எடுக்கிறான். படி ஏறும்போது உங்கள் வலது காலை எடுத்து வைத்து படி ஏறுவீர்கள், இரண்டாவது இடது காலை எடுத்து வைப்பீர்கள். இதுதான் ஞானத்திலும் நடக்கிறது. எப்படி என்று பார்ப்போம். நிறைய ஞானிகளை பார்த்திருப்பீர்கள். அவர்கள் ஞானத்தை அடைந்த பின் யாரிடமும் எதுவும் பேசாமல் இந்த உலகத்தை விட்டு சென்று விடுவார்கள். அது ஏன் என்று பார்த்தால் அவர்கள் ஒளி உலகை எட்டியவுடன் பூலோக தொடர்பு தானாக போய்விடுகிறது. பிரம்மத்தின் தொடர்பு கிடைத்தவுடன் உடலின் தொடர்பு துண்டிக்கப்படுகிறது. அதனால தான் இங்கு அவர்கள் எதையும் நிச்சயம் செய்வதில்லை. அவர்கள் எப்படி ஞானம் அடைந்தார்கள் என்று யாருக்கும் அவர்கள் உபதேசிக்க முடியவில்லை. சில ஞானிகளுக்கு மட்டும் இந்த 2 உலக தொடர்பு கிட்டியது. அப்படி இருப்பவர்கள் தான் உங்களுக்கு ஞானத்தை பற்றியும் இந்த உலக நிலையை பற்றியும் கூற முடியும். இந்த உலக தொடர்பு இல்லாமல் உங்களுடன் யாரும் பேச முடியாது. இப்படி நிலைகள் சில பேருக்கு மட்டுமே கிட்டியது. உதாரணம், ஆதிசங்கரர், தத்தாத்திரேயர், ராமணர், ராமகிருஷ்ணர் இவர்களுக்கு 2 உலக தொடர்பு இருந்ததால் அந்த உலகை பற்றிய ரகசியத்தை இந்த உலகில் உங்களுக்கு உபதேசம் செய்தார்கள். இந்த உலக தொடர்பு இல்லாதவர்களுக்கு இது செய்ய முடியவில்லை. இறைவன் சில பேருக்கே இந்த அமைப்பை கொடுத்துள்ளான். யானும் இந்த வழியில் வந்ததால் மகிழ்ந்தோம். அதனாலே பல உண்மைகளை எடுத்துரைக்கிறோம். பயன்படுத்தி வழிகாணுங்கள். தொலைக்காட்சிக்கு கேபிள் தொடர்பு இருந்தால் மட்டுமே காட்சி தெரியும். தொலைக்காட்சி பெட்டிக்கு கனெக்ஷன் இல்லை என்றால் காட்சிகள் தெரியாது. கேபிள் ஒயர் இருந்து என்ன பயன்? காட்சி பெட்டியின் தொடர்பில்லை என்றால் நீங்கள் பார்த்து பயனடைய முடியாது. இப்பொழுது உங்களுக்கு புரிகிறதா? 2 உலக தொடர்பு உள்ளவர்களை பார்ப்பது அரிதென்று. பட்டுப்போன மரத்தின் வேரும் விட்டு போவது போல் இந்த மண்ணில் இது தானாக நடக்கிறது. விட்டு போன வேர் பிறகு அம்மரத்துக்கு பூ, கனி, காய் தராது போல பூலோக தொடர்பை விட்டு போனவர்கள் எந்த தகவலையும் உங்களுக்கு தராமலே சென்று விடுகிறார்கள். இதை உணர்ந்து பிரம்மத்தின் உபதேசம் இவ்வளவு அரிதாக நமக்கு கிடைக்கிறது என்று உணர்ந்து நல்வழி செல்லுங்கள். மண்ணுலகம் விண்ணுலகம் 2 தொடர்பு வேண்டும் என்பதற்கு சாட்சியாக இருப்பதுதான் முருகனின் வள்ளி தெய்வானை. வள்ளி பூ உலகில் பிறந்தவர். தெய்வானை தேவேந்திரன் மகள். சிவனுக்கு மலைமகள், அலைமகள். கங்கை பூமியில் தவழ்வது, மலை வானம் முட்டியிருப்பது. கணபதிக்கு சித்தி புத்தி, விஷ்ணுவுக்கு பூதேவி மகாலட்சுமி. இந்த 2 தொடர்பை நம் முன்னோர்கள் இப்படித்தான் வடிவம் கொடுத்தார்கள். சுழுமுனை சுவாசம் சென்றால் மட்டுமே வானவர் தொடர்பு கிடைக்கும். ஒரு நாடி இயங்க வேண்டும், உட்சுவாசம் செய்ய வேண்டும். இந்த சுழுமுனை சுவாசத்தின் கால அளவு ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் அல்லது 12 மணி நேரம் செய்யலாம். பிறகு நாம் நாசியின் சுவாசத்துக்கு வந்துவிட வேண்டும். 24 மணி நேரம் சுழுமுனை சுவாசத்தில் இருந்தால் சமாத நிலைக்கு சென்று விடுவோம். பிறகு இங்கே நடப்பது நமக்கு ஒன்றும் தெரியாது. நாசியின் வழி சுவாசம் சென்றால் பூலோக தொடர்பும், சூட்சும நாடியின் சுவாசம் இயங்கினால் பிரம்மத்தின் தொடர்பும் பெற்று வாழலாம். 2 நாசியிலும் சுவாசம் ஓடினால் சுழுமுனை என்று எல்லோரும் கூறுவார்கள். ஆனால் அது உண்மையல்ல. குருதரித்த நாடி, அதுதான் சுழுமுனை நாடி. நம் கர்ப்பத்தில் இருந்தபோது இந்த நாடியில் தான் சுவாசித்திருந்தோம். அந்த சுழுமுனை நாடியில் சுவாசம் நடக்கும்போது நாம் கண்ட அண்டத்தில் உள்ள ரகசியங்களை அறிய முடியும். சாதாரணமாக இடை பிங்களை சுவாசம் சென்றால் இதை நாம் அறிய முடியாது. 2 மூச்சின் வழியாக சுவாசம் வந்தால் அது சுழுமுனை அல்ல. சந்திர சூரிய சுவாசம் அடங்கும் போது அது மூக்கின் வழியாக சுவாசம் அதிகம் செல்லாதிருக்கும். அதனால் நமக்கு 2 துவாரத்திலும் சுவாசம் செல்லாதது போல் இருக்கும். இதுதான் உண்மை. உட்சுவாசம் செய்வதுதான் சுழுமுனை சுவாசம் என்ற உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். நாம் எல்லோரும் கர்ப்பத்தில் இருக்கும்போது சுழுமுனை சுவாசத்தில் சமாதி நிலையில் தான் இருந்தோம். பூமியில் வந்தவுடன் மூக்கின் வழியாக சுவாசம் செய்வோம். இதற்குத்தான் பல பெயர்கள் உண்டு. சுழுமுனை நாடி, நடுநாடி, மூலாதாரம், குண்டலினி சக்தி, உருதரித்த நாடி என்று எல்லாம் ஒன்றுதான். அவரவர் காலத்துக்கேற்ப வைத்து கொண்ட பெயர் தான் இவ்வளவும். இந்த நாடில்தான் தனஞ்சயன் என்ற வாயு உள்ளது. இதில் தான் உங்கள் கர்மவினை, கடந்த காலம், வரும் காலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதை வாசகத்தின் மூலம் உஷ்ணம் உண்டாக்கி தூரியம் வரை செல்ல வேண்டும். குக்கரில் உள்ள பொருளை சூடாக்கினால் அதன் ஆவி நரம்பு மேலே விசில் எப்படி திறக்கிறதோ அதுபோல மூலாதாரம் தகிக்கப்பட்டு உங்கள் சிரசில் அடைபட்டுள்ள கதவு திறக்கும். குன்னங்குடியினார், நம்ம இஸ்லாம் சித்தர் குன்னங்குடியினார் கீர்த்தனை சொல்கிறத கவனிங்க. உந்தையின் கீழ் நின்று உதித்த சுழுமுனை ஓங்கார கோதண்டம் பிடிக்கும் அப்படின்னு என்னது? உந்தியின் கீழ் தான் சொல்கிறாரு. தொப்பில் கீழே இருந்து உதித்த சுழுமுனை நாடி. அவர் பின்னாடி சொல்லலை. எல்லாரும் முதுகுத்தண்டை தானே சொல்கிறாங்க. மூலாதாரம்னா முதுகுத்தண்டிலேருந்து போகுதுன்னு. ஆனால் இவர் என்ன சொல்ல பாருங்க, உந்தின்னு என்னது? தொப்பில் கீழ் நின்று உதித்த சுழுமுனை ஓங்கார கோதண்டம் பிடிக்கும். அப்போ என்னது? மூலாதாரத்தில் இருக்கும் வாயுவை அவர் குறிப்பிடுகிறார். அதை இயக்கினால் கோதண்டத்தில் இருந்து பிரியும் அம்பு போல மேலே செயலும் என்று கூறுகிறார். ஓங்காரன்னு என்னது? ஓம்னு என்னது? பிரம்மம். அப்போ பிரம்மம்
அந்த சுழுமுனையை நாடி தான் பிரம்மம். அந்த சுழுமுனையை நாடியை பிடித்தால்தான் நீங்கள் பிரம்மத்தை பிடிக்க முடியும். அதனால தான் அவர் உந்தியின் கீழ் நின்று உதித்த சுழுமுனை ஓங்கார கோதண்டம் பிடிக்கும். கீர்த்தனம் 4:6 அவர் சொல்கிறார். அடுத்தது பாருங்கள், சூத்திரப்பாவை கயிறு இற்று முன் சூட்சும கயிறை பாடாரா அப்படிங்கிறது கீர்த்தனம் 6. சூத்திரப்பாவைன்னு என்னது? நம்ம அந்த காலத்தில் அந்த பொம்மையெல்லாம் வச்சு இந்த கயிறு வச்சு ஆடுவாங்க, அதான் சூத்திரப்பாவை. அந்த கயிறு அத்து போகிறதுக்குள்ள சூட்சும கயிறை பிடி அப்படிங்கிறாரு. சர்க்கஸில் இங்கேருந்து அந்த கயிற்றை இதை விட்டுட்டு அந்த கயிற்றை பிடிப்பான்ல, அந்த மாதிரி இந்த உடலை விட்டு விட்டு அந்த சூட்சும தேகத்தை பிடிக்க வேண்டும். சூத்திரப்பாவைன்னா என்னது? பொம்மை. அந்த கயிறு ஆட்டுறது யார்? பஞ்சபூதம். பஞ்சபூதம் தான் உங்களை ஆட்டி வைத்து கொண்டிருக்கிறான், நீங்கள் ஆடவில்லை. அங்கே தான் இருக்குது விஷயம், பார்த்துக்கோங்க. சூத்திரப்பாவை கயிறு அந்த பஞ்சபூதத்துடைய நிலை விட்டுருச்சுன்னா உங்கள் தேகம் போய்விடும். அது விடுறதுக்குள்ள சூட்சும கயிறு பிடிங்கிறாரு. சூட்சும கயிறுன்னு என்னது? சூட்சும தேகம். சூட்சும தேகத்தை பிடி அப்படின்னு புன்னங்குடியார் சொல்கிறார், இஸ்லாமிய சித்தர் சொல்கிறார். நீங்கள் இதை நன்றாக ஆலோசித்து நன்றாக நல்ல செயல்களை செய்யுங்கள். வணக்கம்.